சும்மா போயெல்லாம் சொல்லாதீங்க. சார் வந்துச்சு போய் செக் பண்ணி பாருங்க போய்ங்க. சார் இன்னும் வரதுனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் வாங்கினா கட்ட மாட்டீங்களா ஃபர்ஸ்ட்டு? ஜி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புறேன் பேமெண்ட் பண்ணது. உங்க ஆ உங்க உங்க எல்ஐடி சைட்ல இருந்தா அவங்க எனக்கு இது அனுப்பிச்சாங்க, எனக்கு பில்லே அனுப்பிச்சாங்க. இல்லையே, இன்னும் வரவே இல்லையே. வரதுனால தான் நான் கால் பண்ணுறேன். என்னோட மேனேஜர் தான் சார் பேசுகிறேன். பேரு ராஜ்குமார் சார். இப்ப என்கிட்ட பேசினது பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜர். ஆமா. ராஜ்குமாரா? ஆமாம். சரி நான் உங்க நம்பருக்கு நான் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன். நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சிக்க முடியுங்களா? அதையும் அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா? புரியல. டேட் வந்து டிலே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு. இன்னும் டீட்டெயில் எனக்கு புரியல. என்னது டேட்டு? டேட் வந்து டிலே பண்ணாதீங்க. எதுக்கு? பேமெண்ட் அனுப்புறத சொல்கிறேன் நான். அனுப்புறதுக்கா? ஆமாம். உங்க கொடுத்த உங்க டேட்டில் சைட்ல பேமெண்ட் இருந்தா போடுறேன் சார். உங்க சைட்ல இருந்தா ஒரு பொண்ணு ஓவரா பேசுது. பேமெண்ட் நீங்க என்ன பவுன்ஸ் ஆச்சு ஏதாவது கட்டுறேன்னு சொல்லி கேக்குது ஒரு பொண்ணு. என்ன இந்த எந்த ஒரு பொண்ணு லேடி. கேட்டுட்டு பேர் சொல்லுங்க அது. பேர்லாம் நீ பேர் போட்டா நீங்க இது பண்ணி கால் பண்றீங்க. இப்போ நீங்க கால் பண்ணி பேர் போட்டா வருது. நீங்க கேட்கணும் சார், கேட்கறது உங்களுடைய கடமை. ஆஹா. அப்புறம் யார் கால் பண்ணாலும் நீங்க பேமெண்ட் பே பண்ணிடுறீங்களா? இல்ல ஜி, நான் வர நான் இக்மோர்ல வந்து நான் பேசுறேன் உங்களுக்கு. எக்மோர் நீங்க வந்து என்ன இப்போ பண்றீங்க? பேமெண்ட் வந்து அவங்க உங்க பேர் தூரத்துக்கு வந்து வாங்குனீங்க. ஜி, உங்க பேர் ராஜ்குமார் தானே? ஆமா. நான் நேர்ல ஒரு நாள் வரணும் தான் இருக்கிறேன். நேர்ல ஒரு நாள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். முதல்ல என்ன கஸ்டமர் பேசுறீங்க? பேசுறேன்னு சொல்லிட்டு உங்க ஆ. ஸ்டாஃப் சொல்லி கொடுங்க. அது சரிங்களா? எங்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கரெக்டான சொன்ன டேட்ல போடுங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க சொல்லாங்க சார் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சார் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பேமெண்ட் டேட்ல பேமெண்ட் போடுங்க உங்களுக்கு சார். வேண்டியது புரியுங்களா? உங்களுக்கு வேண்டியது இந்த மாசம் பேமெண்ட். ஆமா. அதான் சரிங்களா? என்ன போட மாட்டேங்குது நான் கேக்குறேன். நான் நான் இல்ல நான் வந்து ஸ்டார்டிங்ல கட்டினா உங்களுக்கு என்ன, எண்டிங்ல கட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க துட்டு போட்டு கட்டுறீங்களா? என் காசு நீங்க போட்டு கட்டுறீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. புரியல சார். நான் ஸ்டார்டிங்ல கட்டுறேன் இல்ல கடைசியில கட்டுறேன் ஜி. ஓகேவா? நான் கட்டுறேன் நீங்க காசு போட்டு கட்டுறீங்களான்னு கேக்குறேன். எப்படி பார்த்தாலும் நான் தான் சார் கட்ட போகுது. நீங்க ஒண்ணும் கட்ட போறது கிடையாது. ஓகேங்களா? எப்படி நீங்க ஏன் கேட்டாலும் கட்ட நான் ரெடி போறீங்க? பண்ணி நான் கட்ட தானே போகுது. நீங்க ஏன் கட்ட போறீங்க? நான் கட்ட போறேன். என் துட்டு நான் தான் கட்டுவேன். எல்லண்டியா? ஹலோ ஹலோ. ஜி, ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு உங்க ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு சொல்லி கேட்டுட்டு வந்து அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சும்மா ஓஹோ. சும்மா சும்மா ஓயாம ஒரு நாள் 100 ரூபாய் வச்சு கிடப்பீங்க உட்காந்துன்னு. நானே எத்தனை பேமெண்ட் பேர் தான் பேசுறது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரெக்டாக கட்ட பாருங்க. புரியுதுங்களா? உங்களை வேற என்ன கேட்குறாங்க அப்படி? அதான் ஜி, நான் பேமெண்ட் நான் லாஸ்ட்ல கட்டினா உங்களுக்கு என்ன, ஸ்டார்டிங்ல கட்டினா உங்களுக்கு என்ன? ஸ்டார்டிங் கிடையாது. என் அப்பதான் காசு கொடுக்குறோம். அப்போ பெனால்ட்டி வந்துச்சுன்னா கட்டிக்கிறீங்களா? ஜி, பெனால்ட்டி நான் தான் கட்ட போறேன். நீங்களா கட்ட ஆமா. போறீங்க? நான் கட்ட போறது கிடையாது. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படின்னு பொறுத்த நீ வரைக்கும் கட்ட எங்களுக்கு வந்து அதான் நல்லா புரியுங்க. அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த மந்த் வந்து லோன் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அந்த இயர் க்ளோஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஓடி விட்டு என்ன சரி சார் பேசுறீங்க? ஒரு பேசுறது கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். புரியுதுங்களா? சார், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஸ்டாஃபுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் ரெடி பேசணும்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? என்னமோ அவங்க என்னமோ உங்க ஸ்டாஃப் என்னமோ அவங்க துட்டு போட்டு எடுத்து எனக்கு வண்டி எடுத்து கொடுத்த மாதிரிலாம் பேசக்கூடாது சொல்லுங்க. சார் அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. உங்க புரியுதுங்களா? ஸ்டாஃபுக்கு அதெல்லாம் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டாஃபுக்கு வந்து எப்படி பேசணும் சொல்லி கத்து கொடுங்க. கத்து கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து என்கிட்ட வந்து டீசெண்டா வந்து பேசுறியா இல்ல எப்படி பேசணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க. சரிங்களா? பாருங்க, வாயா போலாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தான் மரியாதை. புரியுதுங்களா? என்ன என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ, உங்க 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 ஸ்டாஃபுங்களே வாயா போயா மயிறு துட்டு வாங்க வைக்கலன்னா என்ன மயிறு துட்டு வாங்குற வண்டி அம்மா வாங்குறேன் டிலே கேக்குறாங்க. பண்ணி போட்டா முதல்ல உங்க அப்படிதாங்க கேட்பாங்க. அப்ப ஏங்க நீங்க துட்டு வாங்குறீங்கன்னா? ஏன் துட்டு வாங்கினீங்கன்னா ஏன் இப்போ கொடுக்கும்போது மட்டும் பல்ல ஈஸினே கொடுக்குறீங்க. வாங்கிக்க சார் நான் சும்மா இருந்தா கூட கூட போன் பண்ணி உங்களை வச்சு உங்களுக்கு லோன் வேணுமா சார்? யாரு கேக்குறா? ஐயோ, புரியுதுங்களா? டீசெண்டா இங்க பாருங்க, பேசுங்க. யாரு புரியுதுங்களா? கேக்குறா? இருங்க அந்த என்ன மாதிரி யாரு பேசுறீங்க? கேக்குறா? நீங்க என்ன என்ன பேசுறீங்க? பேசுறீங்கன்னா இல்ல என்ன பேசுறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசுங்க. மேனேஜர் தானே, நான் நேர்ல வந்து பாக்கிறேன். நான் நேர்ல வந்து போய் பேசிக்கிறேன். வைங்க. ஹலோ சார், கேக்குதா யாரு இல்லையா உங்களுக்கு? ஹலோ, யாரு கான்ஃபரன்ஸ் பண்றீங்க? நீங்க ஒரு லேடியை வந்து திட்டிட்டு யூடியூப்ல போட்டீங்களா? அந்த லேடி தான் லைன்ல இருக்கிறாங்க. நான் யூடியூப்ல போட உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதுல? நான் யூடியூப்ல போட உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க பார்த்தனால தாங்க இப்ப நான் கால் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? என்னமா சரி, நீங்க கேட்டா நீங்க நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கங்க. நீங்க பேசுறதுல ரெக்கார்ட் எடுத்து நான் போடுறேன். சரிங்களா? நீங்க ரெக்கார்டு அதையும் நீங்க பாக்கட்டும். ரெக்கார்டு அது இருந்தாலும் இருங்க. போடுங்க சார்.
ஏதாவது கூட சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி பேசுறத பத்தி நல்லா பேசுங்க, புரியுதுங்களா? ஏன்னா பேசுறது தெரியாத மாதிரி பேசுறீங்க, புரியல என்னது? பேசுறது தெரியாத மாதிரி பேசுறீங்க. யாரு பேச தெரியாம பேசுறா? நீங்க தான் நாங்களா? பேசுறீங்க என்கிட்ட. நான் உங்கள்கிட்ட வரைக்கும் எல்லாம் பேசுனாங்க, சொல்லுங்க பாக்கலாம். யோ நீ தான் ஆரம்பத்துல இருந்து பெரியவனாட்ட பேசுங்க. வக்கு இல்லையா கிக்கு இல்லையா நீங்க தான் பேசுங்க. நான் பேசுறேன். இப்பதான் வாயா பண்றேன். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க தயவு செஞ்சு எனக்கு போனே பண்ணாதீங்கிறேன். எதுக்கு போச்சு போன் பண்ணக்கூடாது? துட்டு கட்டா கேட்கதான் செய்வோம். யோ உனக்கு வெளியே உன் துட்டு வரும் சரியா? சும்மா நம்ம ஓயாம போனுச்சு அதனா நீங்க இங்க பாருங்க, நான் டீசெண்டா பேசிருக்கேன். அப்ப நீங்க தான் வெறுப்பேத்துறீங்க, சொல்லிவிட்டேன், புரியுதுங்களா? பேசுறத பத்தி டீசெண்டா பேசுங்க, புரியுதுங்களா? என்னத்த டீசெண்டா பேசுறேன் உங்ககிட்ட? மயில் மாதிரிலாம் பேசுங்க, புரியுங்க? அவள்தான் சொல்லிட்டேன் நானு, புரியுதுங்களா? சொன்ன ரேட்டு மூடிட்டு போடுங்க, புரியுதுங்களா? சொன்ன ரேட்டு மூடிட்டு போடுங்க. மூடிட்டு போடணுமா? ஆமா. என்னத்துக்கு நான் என்னத்துக்கு மூடிட்டு போடணும்? புரியல. ஆமா, பேமெண்ட் வந்து மூடிட்டே போட முடியும். புரியல. பேமெண்ட் சொன்ன ரேட்டு மூடிட்டு போடுங்க சார். சரி மூடிட்டு போடலன்னா ஒண்ணு பண்ண பேமெண்ட் இப்ப ஏதாவது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ ஹலோ ரசிக்கிறாங்க யார்? என்ன சார் சொன்னாங்க? அம்மா நீங்க தாம்மா பணம் வாங்கிருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க தான். ஆமா சார், நீங்க தான். நாங்க சார் வாங்கினேன். முனியேஸ்வரன் யாரு சார்? நீங்க ரெண்டு அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பச்சை மயன் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. குளவச்சந்த ஜகுதோ